மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல பல வருஷமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்க. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஆனா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த புரமோஷன் இன்னும் உங்க கையில வந்து சேரவே இல்ல. சரி, இந்த வருஷமாவது கிடைக்குமான்னு பார்த்தா, அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நானும் உங்கள மாரி இதே மாரி ஸ்டேட்ல நான் ஒரு டைம்ல என்னோட கரியர்ல இருந்தேன். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நான் என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டேன். அந்த கேள்வி தட் கொஸ்டின் ப்ரூவ்ட் டு பி எ டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அப்படி என்ன அந்த ஒரு கேள்வி தட் ப்ரூவ்ட் டு பி எ டர்னிங் பாயிண்ட் தட் கேன் லீட் டு யுவர் புரமோஷன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரமோஷன் நோக்கி நகரலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸ்டே டியூன்ட். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில எனக்கு 25 பிளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரெயினியா தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் டெவலப்பர் ஆனேன். டெவலப்பர்ல இருந்து சீனியர் டெவலப்பர் ஆனேன். சீனியர் டெவலப்பர்ல இருந்து டீம் லீட், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், தென் ஹெட் ஆஃப் டெலிவரி, அதுக்கப்புறம் பியூ ஹெட். இப்படி என்னோட கரியர் லேடர் இருந்துச்சு. ப்ரொமோஷன் கிடைச்சு ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் எனக்கு வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, என்னோட மேனேஜர்கிட்ட போயிட்டு கேட்டேன். இது நடந்தது ஒரு 2002 2003ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்டேன், ஐ எம் ரியலி லுக்கிங் அவுட் ஃபார் ப்ரொமோஷன் திஸ் இயர். ஐ ரியலி வாண்ட் டு பிகம் எ டீம் லீட் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவரு ஒரு சிரிச்சிட்டு, ஓகே ஜலீஷ், நீங்க ப்ரொமோஷன் கேட்குறீங்க. ஓகே. இப்போ உங்கள மாரி ஒரு 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்க நம்ம டீம்ல. கரெக்ட்டா? தெரியும்ல உங்களுக்கு? உங்களுக்கு நான் ஏன் வந்து டீம் லீட் ப்ரமோஷன் குடுக்கணும்? அப்படின்னு ஒரு கேள்வி என்ட்ட கேட்டாரு. எதுக்காக உங்களுக்கு நான் அந்த டீம் லீட் ப்ரமோஷன் குடுக்கணும்? அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க. அந்த மனுஷன் கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு ஒண்ணுமே ஓடல. அப்படி கம்ப்ளீட்லி மைண்ட் பிளாக். என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. அப்போ அவர் சொன்னாரு, "ஜலீஷ், ஐ அம் ரிப்பீட்டிங் தட் கொஸ்டின். வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங் டிஃபரண்ட்லி தட் ஐ ஹேவ் டு கிவ் யூ அ ப்ரமோஷன்?" நீங்க இப்போ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க டைம் எடுத்துக்கங்க. நீங்க 1 வீக் கூட டைம் எடுத்துக்கங்க. ஆனா, யூ கம் அண்ட் லெட் மீ நோ வாட் இஸ் தட் யூ ஆர் டூயிங் டிஃபரண்ட்லி டூ கிவ் யூ தட் புரமோஷன் அப்படின்னு என்ட்ட சொன்னாருங்க. ஐ வாஸ் டம்ப் ஸ்டக் அண்ட் தென் ஐ ஜஸ்ட் வீட்டுக்கு வந்து ஒரு 3, 4 நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அவரு கேட்ட கேள்வி தான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அவரு சொன்ன கேள்வியிலருந்து எனக்கு ஒரு மைண்ட்ல ஒண்ணு தெளிவு வந்துச்சு. என்னன்னா, நான் என்னையே ஒரு கேள்வி கேட்டேன். "ஜலீஷ், நீ வந்து டெவலப்பர்லருந்து டீம் லீட் ஆகணும்னு நெனைக்கிற. வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டூ டூ டிஃபரண்ட்லி ஃப்ரம் யுவர் கரண்ட் ரோல் so that you have to get that promotion?" அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டேன். தட் இஸ் த மேஜிக்கல் கொஸ்டின். அந்த கொஸ்டினை நான் கேட்ட உடனே 2 விஷயம் எனக்கு தெளிவாச்சு. நம்பர் 1 என்ன இருந்துச்சுன்னா, என் மைண்ட் செட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட கரண்ட் ரோல் என்ன, நான் எய்ம் பண்ற டார்கெட் ப்ரொமோஷன் ரோல் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சது. நம்பர் 2 எனக்கு தெளிவா தெரிஞ்சது என்னன்னா, என்னுடைய மேனேஜருக்கு நான் எப்படிடா இதை ப்ரூவ் பண்ண போறேன், எப்படி நான் ப்ரூவ் பண்ணி நான் ஐ ஆம் ஃபிட் ஃபார் தட் டார்கெட் ரோல் அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து தெளிவாச்சுங்க. இந்த மேஜிக்கல் கொஸ்டினை கேட்ட உடனே இந்த கேள்வி என் லைஃப்ல மட்டும் இல்ல, என் கரியர்ல மட்டும் இல்ல, எனக்கு கீழே யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுடைய லைஃப்லயும் இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சதுங்க. என் கீழே ஒர்க் பண்ண சப்பார்டினேட்ஸ் எப்பப்பெல்லாம் என்கிட்ட வந்து ப்ரொமோஷன் வந்து கேட்டிருக்காங்களோ, இந்த கேள்வி கேட்காம அந்த ப்ரொமோஷன் நடந்ததே கிடையாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் சுஜய் அப்படிங்கிற ஒரு டீம் மெம்பர் என்கிட்ட வந்தாரு. நான் எப்படி என்னோட மேனேஜரை கேட்டேனோ அதே மாதிரி அவரும் என்கிட்ட வந்து, "ஜலீஷ், ஐ அம் லுக்கிங் அவுட் ஃபார் அ டீம் லீட் ப்ரொமோஷன் திஸ் இயர்" அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ அவர்கிட்ட நான் இதே கேட்டேன். "சுஜய், வாட் குட் யூ டூ டிஃபரண்ட்லி இஃப் யூ கெட் ப்ரொமோட்டட் டு தி பொசிஷன் ஆஃப் அ டீம் லீட்?" அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரு அப்படி யோசிச்சுட்டு உடனே ஒரு பதில் சொன்னாரு. "ஜலீஷ், ஐ வில் மேனேஜ் பீப்புள் இன் அ பெட்டர் வே" அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், "சுஜய், நீங்க நல்லா டீப்பா யோசிச்சுட்டு, நல்லா அனலைசிஸ் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க" அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி அவரும் வந்து வந்தாரு. வந்துட்டு என்கிட்ட அனலைசிஸ் பண்ணிட்டு வந்து சொன்னாரு, "ஜலீஷ், வாட் வுட் ஐ டூ டிஃபரண்ட்லி அப்படின்னா, இஃப் ஐ ஹேவ் லைக் 4 டிஃபரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். நம்பர் 1, ஐ வில் மென்டர் மை ஜூனியர் டெவலப்பர்ஸ். Number 2, I will review their code. Number 3, I will plan technical meetings. Number 4, I will help my project manager in planning" அப்படின்னு சொன்னாரு. You will not believe that person, he started to do that one by one and within 9 months he got his promotion as a team lead. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க, பிளான் பண்றீங்க அப்படின்னா, இதே விஷயத்த அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். அது என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். ஸ்டெப் நம்பர் 1, நீங்க எந்த ப்ரொமோஷனுக்கு ஏம் பண்றீங்களோ அந்த டார்கெட் ப்ரொமோஷனோட டைட்டில வந்து முதல்ல எழுதுங்க. உங்களோட டைரியில எழுதுங்க. இட் குட் பி லைக் எ டீம் லீட், இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் அ சீனியர் மேனேஜர் ஆர் டெலிவரி ஹெட், எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அத எழுதிக்கங்க. ஸ்டெப் நம்பர் 2, நீங்க எந்த ப்ரொமோஷனுக்காக ஏம் பண்றீங்களோ அந்த ப்ரொமோஷனோட பொசிஷனுக்கு உண்டான 5 கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீங்க உங்க டைரியில எழுதுங்க. லெட்ஸ் டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் டீம் லீட். நீங்க இப்போ டெவலப்பரா இருக்கீங்க, டீம் லீடுக்காக ஏம் பண்றீங்க. டீம் லீடோட 5 கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத எழுதிருங்க. ஸ்டெப் நம்பர் 3,
உங்களுடைய கரண்ட் ரோல், நீங்க டெவலப்பரா இருக்கீங்க. டெவலப்பரோடைய உங்களுடைய கரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத எழுதிருங்க. இந்த கேஸ்ல லெட் மீ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். டெவலப்பரா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வெறும் கோடிங் அண்ட் அட்டெண்டிங் மீட்டிங்ஸ். இது 2 தான் உங்களுடைய கோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ. நீங்க ஏன் பண்றது டீம் லீட். டீம் லீடுக்குள்ள போனீங்கன்னா கோடிங்கும் பண்ணணும், அதே மாதிரி அட்டெண்டும் பண்ணணும் டீம் மீட்டிங்ஸ். அது மட்டும் இல்லாம யூ ஹேவ் டு கண்டக்ட் டெக்னிக்கல் மீட்டிங்ஸ், யூ ஹேவ் டு கண்டக்ட் டெக்னிக்கல் ரிவ்யூஸ், யூ ஹேவ் டு கோஆர்டினேட் வித் த கஸ்டமர், யூ ஹேவ் டு கொலாபரேட் வித் த டீம், யூ ஹேவ் டு மென்டர் த டீம். இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சீங்கன்னா அது இட் வில் கிவ் an amazing clarity. ஸ்டெப் நம்பர் 4 இஸ் சிம்பிள். இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க டீம் லீட்னா என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவா பண்ணணும், அதை ஒண்ணா பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய டெக்னிக்கல் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்க, கிளையண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டெக்னிக்கல் ரிவ்யூஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை வந்து நீங்க ஒன் பை ஒன்னா பண்ணுங்க. ஸோ தட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க சூப்பர் டூப்பரா உங்களோட ப்ரொமோஷனை அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 5 இஸ் கிரியேட் விசிபிலிட்டி. உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட உங்க பாஸ் கிட்ட நீங்க இந்த மாதிரி ப்ரோஆக்டிவா சில விஷயங்கள் பண்றீங்கன்னா அவருடைய கொலாபரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் தி விசிபிலிட்டி. அப்பதான் உங்க மேனேஜருக்கு உங்க பாஸுக்கு அப்பதான் தெரியும் நீங்க பண்ற இந்த நல்ல விஷயங்கள்லாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6 இஸ் பில்ட் ஸ்டேக் ஹோல்டர் நெட்வொர்க்கிங். நீங்க இப்போ சீனியர் மேனேஜருக்கு லெவலுக்கு நீங்க வந்து ஏம் பண்றீங்க ஃப்ரம் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னா அந்த லெவல்ல யார்கிட்டலாம் நீங்க கொலாபரேட் பண்ணணும் அவுட் சைட் ஆஃப் யுவர் டீம், வேற டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களை வந்து ப்ரொமோஷனுக்கு இது கன்சிடர் பண்ணும்போது 360 டிகிரி ஃபீட்பேக்ல வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் கேட்கலாம், அதாவது இன்புட்ஸ் கேட்கலாம். இவர் எப்படி, இவர் நல்லவரா வல்லவரா அப்படின்றது. அந்த டைம்ல நீங்க பண்ண அந்த நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 7 இஸ் ப்ராப்ளம் சால்விங் ஆஃப் யோர் டார்கெட் ரோல். நீங்க ஏம் பண்றது வந்து சீனியர் மேனேஜர் ரோலா இருந்துச்சுன்னா அந்த சீனியர் மேனேஜர் லெவல்ல ஆர்கனைசேஷன் லெவல்ல என்ன மேஜரா ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு, அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசிக்க ஆரம்பிச்சு அதை செய்யும் போது you will be seen as a problem solver. That creates a huge visibility as well. That is the final step number 7. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க அழகா ஒன் பை ஒன்னா பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களை தேடி ப்ரொமோஷன் வருங்க. நீங்க ப்ரொமோஷனை தேடி ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க ப்ரொமோஷனை தேடி போகலாம், ஆனா இந்த 3 மிஸ்டேக்ஸ், இந்த 3 காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. that will be a disaster. மிஸ்டேக் நம்பர் 1, ஓவர்ஸ்டெப்பிங் யுவர் மேனேஜர்ஸ், யுவர் பாஸஸ் பவுண்டரிஸ். நீங்க ப்ரொமோஷனை தேடி போகும்போது உங்க பாஸை பைபாஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க முக்காவாசி. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்க ஓவர் ஸ்டெப் பண்ணீங்க உங்க பாஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில தட் மே கிரியேட் சம் ஈகோ கிளாஷ் அண்ட் தட் வில் பிகம் அ டிசாஸ்டர் ஃபார் யுவர் ஆஸ்பிரேஷன். மிஸ்டேக் நம்பர் 2 இஸ் நெக்லெக்டிங் யுவர் கரண்ட் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ப்ரொமோஷனை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க கோட்டை விட்டீங்கன்னா கண்டிப்பா தட் வில் பிகம் அ பிக் டென்ட் அண்ட் அது உங்களுக்கு ப்ரொமோஷன் வராது, டிமோஷன் கூட வழிவகுத்துடலாம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. மிஸ்டேக் நம்பர் 3, எக்ஸ்பெக்டிங் இமீடியட் ரிசல்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க ப்ரொமோஷனுக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் நீங்க ஒரு 6 months to 8 months to 9 months டைம் கொடுக்கணும் மினிமம். நீங்க உடனே ஆரம்பிச்சோன்னா 2 மாசத்துல 1 மாசத்துல 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்கலன்னா யூ வில் பிகம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். தட் வில் பிளாக் யுவர் ஜர்னி டுவர்ட்ஸ் யுவர் ப்ரொமோஷன். இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி அந்த மேஜிக்கல் கொஸ்டின் என்ன உங்க ப்ரொமோஷன் நோக்கி போறதுக்கு அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை நோக்கி நீங்க எப்படி போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேங்க. நீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமே வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, இமீடியட்டா ஆரம்பிங்க, அந்த ஸ்டெப்ஸை எழுதுங்க. அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் வீக், அதுக்கு அடுத்த வீக் ஒண்ணா செய்ய ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன் உங்க கையில கிடைக்குங்க. உங்களுடைய ப்ரொமோஷன் ஸ்டோரியை இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is Jalish Rahman signing off until I meet you in my next video. God bless you all.